பொதிகை தொலைக்காட்சி நேயர்களுக்கு அபிராமியின் பணிவன்பான வணக்கம். நேற்றைய தினம் எல்லாருமே ஆடிப்பெருக்க ரொம்பவே உற்சாகமா வந்து கொண்டாடி இருப்பீங்க. நல்ல விஷயங்கள் நிறைய செஞ்சிருப்பீங்க. காவிரி அன்னையோட வாழ்த்துக்களும் அருளும் நமக்கு கண்டிப்பா கிடைச்சிருக்கு. அதே மாதிரிதான் என்னைக்குமே இசைத்தோப்புனாலே அந்த நாள் வந்து ஒரு சிறப்பான நாளா தான் இருக்கும். அதே மாதிரிதான் இன்னைக்கு அஷ்டமி. அஷ்டமியில என்ன சிறப்பு அப்படின்னு நீங்க கேட்பீங்க. பௌர்ணமியில இருந்து 8வது நாளா வர இந்த தேய்பிறை அஷ்டமிய கால அஷ்டமி அப்படின்னு சொல்றது வழக்கம். எதனால் கால அஷ்டமி அப்படின்னா இது கால பைரவருக்கு உகந்த நாள், அதனால இதை கால அஷ்டமின்னு சொல்றாங்க. இன்றைய தினம் கால பைரவரை நாம் வணங்க நமக்கு எல்லா விதமான சிக்கல்களும் விலகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன அடைமொழிப்படி நம்மளுடைய இந்த இறுதி காலத்துல, அதாவது இந்த கலியுகத்துல நம்ம யாரை வணங்கணும்னா கால பைரவரை வணங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போலதான் நம்மளுடைய இந்த கலி காலத்துல நம்ம நாம சங்கீர்த்தனத்தையும் கொண்டு வரணும் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போன மொழி. அந்த வகையில அந்த நாம சங்கீர்த்தனத்தின் சிறப்பை மேன்மேலும் மெருகேற்றி உங்களிடம் கொண்டு சேர்த்து அடுத்த தலைமுறைக்கும் எடுத்து செல்லும் பொதிகை தொலைக்காட்சியின் ஒரு உன்னதமான படைப்பு தான் இந்த நிகழ்ச்சி. இது நலிசெல்ஸ் வழங்கும் இசைத்தோப்பு சீசன் 7. இது பக்தி பாடல்களின் சங்கமம். அற்புதமான இந்த ஆன்மீக பயணத்துல நம்ம எத்தனை மாணவர்களை பார்த்திருக்கோம், எத்தனை பாடல்களை கேட்டு ரசிச்சிருப்போம். இந்த அற்புதமான வேளையில இந்த மாணவர்களுக்கு எல்லாருக்குமே ஊக்கமா இருக்கிற நம்மளுடைய ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு நன்றிகளை தெரிவிச்சுட்டு நம்முடைய நிகழ்ச்சியின் 2 நடுவர்களை இப்ப நம்ம பார்க்க போறோம். முதல் நடுவர் பார்த்தோம்னா நாம சங்கீர்த்தனத்திலே காலையில ஆரம்பிச்சு அவர் வந்து 24 மணி நேரமும் நாம சங்கீர்த்தனம் தான். 60 வருடம் நாம சங்கீர்த்தனத்தில் அனுபவம் கொண்ட நம்முடைய ஜானகி பாகவதர் ஐயா அவர்களை இசைத்தோப்பு மேடைக்கு அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய அடுத்த நடுவர் யாருன்னு பார்த்தோம்னா 3 வயசுலயே வந்து கர்நாடக சங்கீதத்தில் அவ்வளோ ஆர்வம். அது மட்டும் இல்லாம அதை கத்துட்டு இப்ப 18 வருடங்களாக இந்த கர்நாடக சங்கீதத்திலையும், அதாவது கர்நாடக சங்கீதம்னு சொல்லும் போது அதுல நிரவல் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அது எல்லாத்தையுமே தன்னுடைய ஆர்வத்தால கத்துக்கொண்டு மேலும் இந்த இசையில அப்படியே விட்டுறக்கூடாதுன்னு அடுத்தடுத்த இசையின் பரிமாணங்கள் என்னன்னு தேடி 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 இந்த மராட்டி அபங்கங்களாக இருந்தாலும் சரி, ஹிந்தில வர பஜன் பாடல்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே வந்து தனித்துவத்தை முத்திரையா பதிச்சு ஒவ்வொரு கச்சேரியிலுமே சிறப்பான பாடல்களை கொண்டு அனைவரது கவனத்தையும் ஈர்த்த நம்முடைய அடுத்த நடுவர் சவிதா ஸ்ரீராம் மேம் அவர்களை நம்முடைய இசைத்தோப்பு மேடைக்கு அன்போடு வரவேற்கிறோம். நேர்கள் எல்லாருமே ஆர்வமா பார்த்துட்டு இருப்பீங்க, யாரு பாட போறாங்க நான் இன்னும் சொல்லல, இனிமேல் தான் சொல்ல போறேன். ஆனால் நம்முடைய நிகழ்ச்சிக்கு என்றும் போல இன்றும் சிறப்பான ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்க யாருன்னா டாக்டர் மஞ்சுளா ஸ்ரீராம், ப்ரொஃபசர் ஏ சுந்தரேசன் அவர்களது மாணாக்கி. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இசைஞானி இளையராஜா அவர்களோடு பணியாற்றிய அனுபவம் கொண்டவர். அது மட்டும் இல்லாம நம்மளாம் வந்து முதுகலை பட்டம் அப்படின்னு பெறது, ஒரு பட்டம் பெறதே வந்து ரொம்பவே கஷ்டமா நம்ம நினைச்சிட்டு இருப்போம். இவங்க 2 முதுகலை பட்டம் பெற்றவர். ஒன்று இசையில், இன்னொன்னு ஹியூமன் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்ற மனித மேம்பாட்டு வளம், அதுல வந்து பெற்றிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம ஜெர்மனி போன்ற பல நாடுகளில் இவரது இசை வளம் வந்து கொண்டிருக்கிறது. யுவகலா பாரதி, டாக்டர் எம்எல் வசந்தகுமாரி அவார்ட், டி.கே. பட்டம்மாள் அவார்டுன்னு எக்கச்சக்கமான நிறைய அவார்டுகளை குவிச்சு இன்றளவும் தன்னை வந்து எல்லா இடத்துலயுமே வந்து பதிய வச்சு தன்னுடைய இசையையும் அனைவரது கவனத்தையும் பதிய வைத்த நம்முடைய நிகழ்ச்சிக்கு, இசைத்தோப்பு நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருப்பவர் யாருன்னா வசுதா ரவி. திருமதி வசுதா ரவி அவர்களை இசைத்தோப்பு மேடைக்கு அன்போடு வரவேற்கிறோம். நம்முடைய நிகழ்ச்சிக்கு பார்த்திருப்பீங்க, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர், ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு சிறப்பு விருந்தினர் என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆவலா பார்த்துட்டு இருப்போம். அந்த வகையில இன்னைக்கு வசுதா ரவி மேடம் நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. இவங்களை ஆனர் பண்றதுக்காக நம்முடைய நிகழ்ச்சியில இன்று நம்முடைய சவிதா ஸ்ரீராம் மேடம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். நான் முதல்லயே வந்து மைக்க கொடுத்துட்டேன், ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்ககிட்ட பேசணும் அப்படின்றதுனால. நம்முடைய பொதிகை நிலையத்தின் சார்பாக இந்த இசைத்தோப்பு சின்னம் பொருத்திய இந்த கோப்பையை நம்முடைய வசுதா மேடம்க்கு வழங்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். மேடம், இது வந்து ரொம்பவே அற்புதமான ஒரு மேடை. இசைத்தோப்பு அப்படின்றது நம்ம ஒரு புது முயற்சியா எடுத்து பண்ணியிருக்கோம். இந்த மேடையில இருக்கும் போது நீங்க எப்படி உணர்கிறீர்கள், என்ன சொல்ல விரும்புறீங்க நம்ம நிகழ்ச்சியை பத்தி? எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு இங்க இருக்கிறதுக்கு. ஏன்னா ஸ்கூல் டேஸ்ல நாங்களும் இந்த மாதிரி நிறைய பஜன்ஸ் காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து நம்மளோட தூர்தர்ஷனோட பொதிகை சேனல் ஒரு நேஷ்னல் வைட் சேனல் இப்படி இவ்வளோ எஃபர்ட் போட்டு வித் ஆல் சச் பேரண்ட்ஸ் அண்ட் குருஸ் கம்மிங் டுகெதர் அண்ட் இவ்வளோ எஃபர்ட் போட்டு பசங்களும் எவ்வளவோ படிப்பு இதெல்லாம் இருக்கிறதுலையும் பஜன்ஸ் நாம சங்கீர்த்தனம்ல நம்மளோட பாரம்பரியத்துல இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்துன்னு they are coming together and இப்படி ஒரு குரூப் எஃபர்ட் எடுத்து பண்றது வந்து ஒரு பெரிய விஷயம்னு நான் நினைக்கிறேன். அண்ட் ஸோ
பெரிய ஹேட்ஸ் ஆஃப் அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ் அண்ட் குழந்தைகள். ரொம்ப நன்றிமா. நம்மளுடைய நிகழ்ச்சியை இருந்து நீங்க பார்த்து ரசிக்கணும், இவங்க எப்படி பாடியிருக்காங்கன்ற நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படி கேட்டுக்கிறேன். உங்களுடைய இருக்கையில் அமர்ந்து நிகழ்ச்சியை ரசிக்கும்படி கேட்டுக்கிறேன். நேர்களே, நம்முடைய நிகழ்ச்சியில என்றும் போல இன்றும் 2 குழுக்கள் வந்திருக்கிறார்கள். முதல் குழு யாருன்னா அவங்களை உற்சாகமா வரவேற்கணும். கானப்பிரியா இசைப்பள்ளி ஆழ்வார்பேட்டையில இருந்து வந்திருக்காங்க. ஆஹா, சொன்ன உடனே உற்சாகமான வரவேற்பு தான். அடுத்ததாக யார் வந்திருக்காங்கன்னா சுஜா ஸ்ருதிலயா. அவங்க எங்க இருந்து வந்திருக்காங்கன்னா தாம்பரத்துல இருந்து வந்திருக்காங்க. அவர்களுக்கும் நம்மளது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த 2 மாணவர்களும் இன்று நம்முடைய காதுகளை குளிர்விக்க போகிறார்கள். அதுல எப்பவுமே நம்மளுடைய இசை தொப்புனாலே நமக்கு 3 சுற்றுகள். முதல்ல சம்பிரதாய பாடல்களுக்கான சுற்று, 2வது அபங் பாடல்களுக்கான சுற்று, 3வது தமிழ் பக்தி பாடல்களுக்கான சுற்று. இப்போ முதல் சுற்றான சம்பிரதாய பக்தி பாடல்களுக்கான சுற்றுல இப்போ இந்த கானப்பிரியா மாணவர்கள் என்ன பாடுறாங்கன்னு கேட்டுட்டு வரலாம். राम 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 श्री राम जय जय राम श्री राम जय जय राम श्री राम जय राम श्री राम जय जय राम श्री राम जय राम श्री राम जय जय राम श्री राम जय राम श्री राम जय राम जानकी कांत स्मरणं जय जय राम राम गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा जय सद्गुरुनाथ महाराज की जय बोला पुंडलीक वरदे हरि विठ्ठले आंजनेय स्वामी की जय श्रुनरोसवसामसीम निश्वासने सह मुखे सुमुखे मुपेद्य सव्रीडमीक्षित सखी वदनान्दिनान्ते सानन्दगद्गदपदम् हरिऋत्युवाच वरसि यदि किञ्चिदपि दन्तरुचिकौमुदी हरति धरति वीरम् अतिघोरम् स्फुरदधरसि धवे तव वदन चन्द्रमा रोचयतु लोचन चकोरम्
மிகவும் அற்புதமாக கானப்பிரியா இசைப்பள்ளி மாணவர்கள் பாடியிருக்காங்க. அதாவது நாம சங்கீர்த்தனத்தை பாடணும்னா ஒரு நாள் பத்தாதுன்னு நான் முதல்லயே சொன்னேன். அத்தகைய அந்த நாம சங்கீர்த்தனத்தை ரொம்பவே சுருக்கமாக இவங்களோட அந்த பாணியில ரொம்பவே அழகா பாடியிருக்காங்க. கொடுத்த நேரத்துல இவர்களுக்கு மீண்டும் ஒரு கரம் நம்மளுடைய பாராட்டுக்களை தெரிவிச்சுக்கலாம். இவங்க எப்படி பாடியிருக்காங்கன்னு நம்முடைய முதல் நடுவரான நம்முடைய ஜானகிராம பாகவதர் ஐயா அவர்களிடம் கேட்போம். கானப்பிரியா ஸ்கூல் ஆஃப் மியூசிக். கானம் சொன்னாலே பக்தி கானம் தான், பக்தி சங்கீதம் தான். பாக்கிகள்லாம் கீதம்னு தான் பேர். சாதாரணமாக பக்தி கானத்துக்கு தான். இப்போ சாம வேதத்தை கூட சாம கீதம்னு சொல்ல மாட்டா, சாம கானம். அதுபோல் பகவானை பாடுற பக்தி சங்கீதம் எல்லாமே கானம் தான். அதில் ரொம்ப பிரியமாக இருக்க கோஷ்டி ஆரம்பிக்கும் போதே அழகான அஷ்டபதியோடு ஆரம்பித்தா ரொம்ப நல்லா இருந்தது. சம்ஸ்கிருத பாட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் உச்சரிப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. தமிழ் புஸ்தகத்தை வச்சுன்னு பாடினா கரெக்டாக வராது. பெரியவா பாடின ரெக்கார்டெல்லாம் நிறைய இருக்குது, கேட்டு அதெல்லாம் பார்த்து அது மாதிரி கரெக்டாக பாடினா 1-2 மிஸ்டேக் தான், ஜாஸ்தி இல்லை. இருந்தாலும் ரொம்ப அழகாக அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கேன். அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப கஷ்டமான பாட்டு. அந்த மூடில் அவள் எப்படி பாடினாலோ அதை ரிஃப்ளெக்ட் பண்ணணும். அவள் ஒரு எண்ணத்தில் பாடி நம்ம ஒரு மாதிரி பாடிட்டா அது சரிப்படாது இல்லையா? அவள் என்ன ஒரு இதில் பாடியிருக்காளோ அந்த ஐடியா நம்ம கொண்டு வரணும். அந்த பாட்டை கேட்கும் போதே ஜனங்களுக்கு தெரியணும் எதனால பாடியிருக்கா அப்படி. அப்படி பகவானே ராதையை பார்த்து பாடின ஒரு பாடல் அது. அந்த மாதிரி ஒரு அழகான பாட்டுக்கு அவள் உடனே அந்த அவள் 2 பேரும் சேர்ந்துட்டாங்கிறத குஷியாக தான் ராதாகிருஷ்ணா கோபாலகிருஷ்ணா நாமாளி சொல்லிட்டார். அந்த பஜனை டெம்போ அதில் கொண்டு வந்தாச்சு. ஏன்னா பஜனை டெம்போவில் ரொம்ப சோகமே கிடையாது, எல்லாம் சந்தோஷம்தான், ஆனந்தம் தான். ஆனந்தமாக பாடணும், ஆனந்தமாக இருக்கணும், நர்த்தனம் பண்ணணும் அப்படிங்கிறது தான் பஜனையினுடைய இலக்கணமே. அதனால சம்பிரதாய சுத்தில ரொம்ப அழகாக பாடிட்டேன். மேலும் மேலும் வித்தியாகணும். என்ன மாணவர்களா கேட்டீங்களா? அவர் சொன்ன குறிப்புகள் எல்லாம் வார்த்தைகள் நல்லா பாடணும், அந்த உச்சரிப்புகள் இருக்கணும் நல்லா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த வாட்டி நல்லா பாடுங்க சரிங்களா? இப்ப அடுத்த நடுவர்கிட்ட கேட்டுடலாமா? அடுத்ததாக நம்முடைய சவிதா ஸ்ரீராம் மேம். கானப்பிரியா ஸ்கூல் ஆஃப் மியூசிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மாமா சொன்ன மாதிரி இந்த மாதிரி 19th அஷ்டபதி எடுத்து அந்த ஒரிஜினல் ப்ரிஸ்கிரைப்ட் ராகத்தில் பாடி அது எங்களுக்கெல்லாம் கேட்க கிடைச்சது. பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ. குட் திங் அபவுட் திஸ் குரூப் வாஸ் எல்லாருமே ஈக்குவலாக பாடினா, எவ்ரி வாய்ஸ் வாஸ் ஹர்ட். இல்லைன்னா என்ன ஆயிடுது, சம் குரூப்ஸ் அவள் முன்னாலே இருக்கிற குழந்தைகள் மட்டும் பாடுவா, பின்னாடி த சில்ட்ரன் ஆர் not so prepared. So in that case it's a very good thing that எல்லாருமே நன்னா வாய் திறந்து இன்வால்வ்டா பாடினேன். லைக் we could hear the boys also. 3 boys தான் இருக்கா, ஆனா அவ வாய்ஸஸ் நன்னா கேட்டது. and very good that you all also picked the right நாமாவளி. எல்லாம் பேலன்ஸ்டா இருந்தது. the overall presentation was very balanced. So congratulations and keep it up. மிக்க நன்றி மேம். உங்களுடைய ஒட்டுமொத்த கூட்டு முயற்சிக்கு கிடைச்ச வெற்றி அவங்களுடைய மதிப்பு. அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் வசுதா மேம் கிட்ட கேட்டலாமா? வசுதா மேம் எப்படி பாடியிருக்காங்க? ரொம்ப நல்லா இருந்தது. தி ஃபர்ஸ்ட் திங் தட் எனக்கு மனசுல டக்குன்னு எடுத்த உடனே ஆஹா என்னடா முக்காரி வருதே அப்படின்னு இருந்தது. ஸோ ஏன்னா இந்த மாதிரி சாரும் சவிதா மேடமும் சொன்ன மாதிரி ரொம்ப பாரம்பரியமா இந்த முக்காரியெல்லாம் கேட்டாலே அவ்வளோ ஆனந்தமா இருந்தது. அதுலயும் இந்த நாமாவளி ஒரு புடவையில நல்ல ஒரு பல்லு மாதிரி இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது, பளிச்சுன்னு இருந்தது. என்ஜாய். அண்ட் அவ சொன்ன மாதிரி பாய்ஸ் தோ அவளுக்கு செப்பரேட் மைக் இல்லைன்னா கூட ரொம்ப பளிச்சுன்னு நன்னா கம்பீரமா நன்னா கேட்டது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், கீப் அப் த டீம் ஒர்க். நன்றி மேம். எல்லாருமே நீங்க ரொம்ப அற்புதமா பாடிருக்கீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப அடுத்ததான் நம்முடைய நேயர்கள் கிட்ட உங்களுக்கான வாக்குகளை கேட்க வேண்டிய நேரம் இது. அதனால உங்களுடைய வாக்குகளை இப்ப நான் கேட்க போறேன். நேயர்களே நீங்க பாத்துட்டு இருப்பீங்க, இவங்க ரொம்பவே அற்புதமா பாடியிருக்காங்க. இவர்களுக்கு வாக்கு அளிக்க நம்மளுடைய இசைத்தொப்புல எப்பொழுதும் போல உங்களுடைய கைபேசியை எடுங்க. IT ஸ்பேஸ் GANA என டைப் செய்து 9282105555. மீண்டும் சொல்கிறேன், IT ஸ்பேஸ் GANA என டைப் செய்து 9282105555 என்ற எண்ணிற்கு உங்களுடைய வாக்குகளை அளியுங்கள். நம்முடைய நிகழ்ச்சியில இப்பொழுது சிறிய விளம்பர இடைவேளை. இது நல்லி செல்ஸ் வழங்கும் இசைத்தோப்பு சீசன் 7. இது பக்தி பாடல்களின் சங்கமம்.
நம்முடைய நிகழ்ச்சியில இரண்டாவது குழுவான சுஜா ஸ்ருதி லயம், அதாவது இசையை பொறுத்த வரைக்குமே மாதா பிதா ஸ்ருதி லயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வகையில இன்று வந்திருக்கும் இந்த மாணவர்களுக்கு உற்சாக வரவேற்போட இந்த முதல் சுற்றான சம்பிரதாய பக்தி பாடல்களுக்கான சுற்றுல என்ன பாடுறாங்கன்னு பார்க்கலாம். रमे रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यम् राम नाम वरानने श्रीराम राम रामेति रमे सहस्रनामतत्तुल्यम् राम नाम वरानने रामाय रामभद्राय रामचन्द्राय वेदसे रघुनाथाय नाथाय सीताय पतये नमः। राम राम नीव रामो गाम रामा सीता राम राम साधु जन प्रेम राम
சுஜா ஸ்ருதிலயம் ரொம்பவே அற்புதமா பாடியிருக்காங்க. சின்ன சின்ன கிருஷ்ணனாக அழகான துர்க்கைகளாக இவங்க எப்படி பாடியிருக்காங்கன்னு நம்முடைய முதல் நடுவரான ஜானகிராம பாகவதர் ஐயா அவர்களிடம் கேட்போம். பஜன சபா திவ்யநாம கீர்த்தனை பாடினா. திவ்யநாம கீர்த்தனைகள் நிறைய தெலுங்குல தான் அமைஞ்சிருக்கு. பத்ராதிரி வாசர்னு ஒருத்தர் சம்ஸ்கிருதத்தில் பண்ணியிருக்கார். அதில் ஒரு 13-14 பாட்டு பாடுவா சம்பிரதாயமா. பாக்கியெல்லாம் ராமதாசர் பாடினது, தியாகராஜர் பாடினது. தியாகராஜ கீர்த்தனைகள்லாம் கச்சேரியில் வந்து கேட்கறதெல்லாம் வேற. ஆனால் பஜனையில் கேட்கக்கூடியதான் திவ்யநாம கீர்த்தனைகளை. அதை கச்சேரியில் பாட மாட்டான். ஏன்னா அதில் அனுபல்லவி கிடையாது, எல்லாம் சரணமாகவே தான் வரும். 1-2 பாட்டுக்கு ஒரு 17 சரணம் கூட இருக்கு தியாகராஜ கீர்த்தனையில். அவர் திவ்யநாம கீர்த்தனமே 120 கீர்த்தனை பாடியிருக்காரு. அது போல் இது ஒரு ரேர் கிருதி. அது பொதிகையில தான் இவ பாடிதான் நான் இப்போ எல்லாரும் கேட்டிருக்கா. ரொம்ப சந்தோஷம். அது ராமதாசர் பாடிதான் ரொம்ப சந்தோஷமா இருந்து எல்லாரும் அந்த ஒரு மூடில் வச்சுட்டு எல்லாரும் பாடும்போது ரொம்ப கேட்கறதுக்கு ரொம்ப இனிமையா இருந்து ரசிக்கமா இருந்து. முன்னாடி ஒரு ஸ்லோகம் சொன்னா அதே ஆனந்த பைரவி ராகத்துல, அது ஏதோ நாராயண பேர்ல சொல்லாம அதுவும் ராமபரமா சொல்லி அதுக்கு ஒரு பொருத்தம் இருக்கணும் இல்லையோ. ராமரை பத்தி பாடணும்னா ராமர் ஸ்லோகம் சொல்லணும். அது மாதிரி ஒரு பொருத்தமா இருந்தது. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி ஐயா. அதாவது இப்போ ஒரு நடுவர் என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டிருப்பீங்க. இப்ப அடுத்த நடுவர் என்ன சொல்றாங்கன்னு கேட்கறதுக்கு முன்னாடி நம்முடைய பொதிகை செய்திகளை பார்த்துட்டு வாங்க. இது இசைத்தோப்பு சீசன் 7. இது பக்தி பாடல்களின் சங்கமம். நேர்ல நம்முடைய நிகழ்ச்சியில நீங்க பார்த்திருப்பீங்க. முதல் சுற்றான சம்பிரதாய பக்தி பாடல்களுக்கான சுற்றுல செய்தி இடைவேளைக்கு முன் எந்த டீம் பாடியிருந்தாங்க? நம்முடைய சுஜா ஸ்ருதிலயா. அவங்க எப்படி பாடியிருக்காங்க முதல் நடுவர் சொல்லிட்டாங்க. அடுத்த நடுவர் நம்முடைய சவிதா மேம் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். சுஜா ஸ்ருதிலயம் வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். நன்னா பாடினாங்க பசங்க எல்லாருமே, நல்லா பாடின. ஈவன் தோ இட் இஸ் அ தியாகராஜ கீர்த்தனை, திவ்யநாம கிருதி, ஒரு தாளம் ஒரு ஜால்ரா ஏதாவது வச்சிருந்தா மேபி இட் வுட் ஹவ் கிவன் a little better effect. Even if it is a கிருதி, நம்ம நாம சங்கீர்த்தனம் அப்படின்னு நினைச்சுட்டு அது பாடுறோம்னா அதுக்கு நம்ம தாளம் போடலாம் அப்படின்னு. that is my opinion. So அது வந்து it's just a suggestion for other rounds, or if they had to include a நாமாவளி அப்படின்னா அந்த டெம்போ பில்ட் பண்றதுக்கு நமக்கு ஒரு கையால எத்தனை தாளம் போட்டாலும் if we have an instrument to help us to increase the tempo, it will be easier. So you can incorporate that next time. அந்த மாதிரி பாடுறது அவ ஒரு ஜால்ரா இல்லைன்னா ஒரு சிப்லா கட்டு எது வேணா எது சௌரியமோ அது வச்சுக்கலாம். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் இந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளும் பார்ட்டிசிபேட் பண்றா பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. எஸ்பெஷலி the 2 little boys. So they were very ரொம்ப கியூட்டா இருந்தது அவ பாடுறத கேட்கறது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், கீப் இட் அப். நன்றி மேம். அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் வசுதா மேம் கிட்ட கேட்போம். Again a delight to listen to உற்சவ சம்பிரதாய திவ்யநாம கிருதி. இந்த மாதிரி உற்சவ சம்பிரதாயம் திவ்யநாமம்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி பஜனை சம்பிரதாயத்தில் அதை எடுத்து பாடுறது வந்து நம்ம செஞ்ச புண்ணியம்னு நினச்சிக்கணும். ஏன்னா தியாகராஜ சுவாமி எவ்வளவோ இந்த மாதிரி கம்போஸ் பண்ணியிருக்கார். ஸோ கச்சேரியில் வந்து நம்ம கிருத்திகளாக பாடுறதுலேயே இந்த மாதிரி பஜனை சம்பிரதாயத்தில் நம்ம கீர்த்தனைகளாக பாடுறது வந்து நம்ம அஃப்கோர்ஸ் வி அடாப்ட் அ டிஃப்ரெண்ட் மெத்தட் டு ப்ரெசென்ட் இட். ஸோ இவா சொன்ன மாதிரி நம்ம இன்னும் கொஞ்சம் நாமாவளி சேர்த்துக்கணும்னா சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் இது வெறும் கீர்த்தனையாக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னா தென் மேபி வென் யூ யூஸ் ஜால்ராவோ இல்லை ஒரு சிப்லா கட்டையோ இன்னும் பளிச்சுன்னு அது இருக்கும். இட் வில் பில்ட் டு த டெம்போ. ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது தட் அந்த ஆரம்பத்தில் அவ பாடின அந்த விருத்தமும் வந்து இட் வாஸ் இன் த சேம் ராகம் ஆஸ் த பாட்டு ஆனந்த பைரவியிலேயே இருந்தது. ஏன்னா யூஸ்வலா அவ ஆரம்பிக்கும் போது வேற ஏதாவது நாட்டிலே இல்ல ஹம்சத்வனியில பாடிட்டு அதுக்கப்புறமா பாட்டு பார்த்தா வேற ராகத்துல இருக்கும். அப்படி இல்லாம அவ வந்து பாடின அந்த ஸ்லோகமும் ராமர் மேல எடுத்து பாடினதும் ஆனந்த பைரவியிலேயே பாடினா. அண்ட் பாட்டும் அப்படியே ஆனந்த பைரவியிலேயே இருந்தது. அது வந்து இட் செட் த மூட். கேட்கறவாளுக்கு வந்து இட் செட் த மூட் வாட் இஸ் கம்மிங் அப்படின்னு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், தேங்க்யூ ஃபார் த லவ்லி ரெண்டிஷன். அதாவது நம்மளுடைய சுஜா ஸ்ருதிலயாக்கு ரொம்பவே அற்புதமா பாடியிருக்காங்கன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க. இப்போ சுஜா ஸ்ருதிலயாக்காக வாக்களிக்க வேண்டிய நேரம் நேர்களே. அதனால ஐடி ஸ்பேஸ் SUJA என டைப் செய்து 9282105555 என்ற எண்ணிற்கு உங்களுடைய வாக்குகளை அளியுங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஐடி ஸ்பேஸ் SUJA என டைப் செய்து 9282105555 என்ற எண்ணிற்கு உங்களுடைய வாக்குகளை அளியுங்கள். நான் அப்ப சொன்ன உடனே எல்லாருமே வந்து அவங்களுடைய மொபைல்
போன் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா உங்களுடைய வாக்குகளை நீங்களும் போடுங்க. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின் இரண்டாவது சுற்றான அபங் பாடல்களுக்கான சுற்றுல சந்திப்போம். இசைத்தோப்பு பக்தி பாடல்களின் சங்கமம் நிகழ்ச்சி நீ பகுதியை வழங்கியவர்கள் நல்லி சில்க்ஸ் சென்னை. இது நல்லி சில்க்ஸ் வழங்கும் இசைத்தோப்பு சீசன் 7. இது பக்தி பாடல்களின் சங்கமம். நம்முடைய நிகழ்ச்சியில இந்த அற்புதமான பக்தி பயணத்துல இரண்டாவது சுற்றான நம்மளுடைய அபங் பாடல்களுக்கான சுற்றுல முதல் குழுவான கானப்பிரியா இசைப்பள்ளி மாணவர்கள் என்ன பாடுறாங்கன்னு கேட்டுட்டு வரலாம். धन्य धन्य है नगर, धन्य धन्य है नगर, धन्य है नगर, धन्य धन्य है नगर. भूवैकुंठ पंढरपूर, भूवैकुंठ पंढरपूर, भूवैकुंठ पंढरपूर, भूवैकुंठ पंढरपूर. धन्य धन्य चंद्रभागा, धन्य धन्य चंद्रभागा, धन्य धन्य चंद्रभागा, धन्य 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 चंद्रभागा.
அபரிமிதமான உற்சாகம்ல ரொம்பவே அற்புதமா பாடியிருக்காங்க. இவங்க எப்படி பாடியிருக்காங்கன்னு நம்முடைய முதல் நடுவரான நம்முடைய ஜானகி ராம பாகவதர் ஐயா அவர்களிடம் கேட்போம். அந்த அபங்கம் சுத்து வரும்போது தான் அந்த டெம்போ வஜன டெம்போ இன்க்ரீஸ் ஆகுது. ரொம்ப அழகா இருந்தது. அதுவும் லீடர்ஷிப் குவாலிட்டிஸோட இந்த லீடருக்கு எல்லா குவாலிட்டிஸும் அதுக்கு பொருத்தமா இருக்கு. யாராவது முன்னாடி பாட சொல்லிட்டு பின்னாடி பாடுறவா அது சரியில்லைன்னா அதுவும் முடியாது. அதனால பின்னாடி பாடுறவாலும் நன்னா பாடினா லீடரும் சரியா இருந்தது. சொல்லி கொடுத்தவாலும் நன்னா சொல்லி கொடுத்துருக்கா. பண்டரிநாதனை பாடுறேன்னு ஆரம்பிச்சிருக்கார் பானுதாஸ் சார். ஆனால் பாடினது பூரா கிருஷ்ணரை தான் பாடியிருக்கார். கிருஷ்ணர் வேற பாண்டுரங்க வேற இல்லை. காலை மாற்றி வச்சுட்டா கிருஷ்ணன், நேர வச்சுட்டா பாண்டுரங்கன், அவ்வளோதான். அது மாதிரி ஸ்லோகம் இருக்கு. வியத்தஸ்த பாதம் சொல்லியிருக்கு. மாறி வச்சுட்டாருன்னா வியத்தஸ்த பாதம்னு பேர். சமச்சரண சரோஜம்னா பாண்டுரங்கன் பேர். ஒரே மாதிரி கால் வச்சுட்டு இருக்கான். ஏன்னா தன்ய வேணுகானங்கிறார். வேணுகானம் பண்ணினா பாண்டுரங்க வேணுகானம் பண்ணினதாக புராணத்தில் இல்லை. கிருஷ்ணன் தான் வேணுகானம் பண்ணான். அதுபோல வேணுகானம் எப்ப பண்ணினான்னா ராசலீலைக்கு முன்னாடி தான் பண்ணான். அதனால தன்ய வேணுகான கிரீடா கரித்தோ கோவிந்தாங்கிறார். கிரீடான்னா என்ன? ராச கிரீடா கரித்தோ கோவிந்தா. ராசாங்கிறது அங்க அண்டர்ஸ்டுட். அதே போல அவர் பெரிய லக்ஷ்மி பதி தான், நாராயணன் வைகுண்ட பதி தான். ஆனா இப்ப கிருஷ்ணனா வந்த போது மாடு பின்னாடி ஓடிட்டு இருக்காங்கிறார். காயி சாரி வனமாலிங்கிறார். லக்ஷ்மி மகாலட்சுமியினுடைய பத்தி எப்படி இருக்கணும்? அவர் ஒரு மாடுக்கு பின்னாடி ஓடிட்டு இருக்காருன்னா அப்ப கிருஷ்ணனுடைய சௌலபியம். அதனால அந்த பாண்டுரங்கனை பாடும்பொழுது இந்த ஐடியாஸ் எல்லாம் கொடுத்திருக்காளே, இதெல்லாம் குழந்தைகள் பாடும்போது கேட்கும்போது ரொம்ப ஆனந்தமா இருக்கு. அதை விடாது நிறைய இன்னும் அபங்கங்கள்லாம் பாடி நீங்க பாண்டுரங்கனுடைய அனுகிரகத்தை பெறணும். நன்றி ஐயா. நீங்க சொன்ன மாதிரியே பாண்டுரங்கன அனுகிரகங்களை இவங்க பெறுவாங்க. அடுத்ததாக நம்முடைய அடுத்த நடுவர் சவிதா மேம் கிட்ட கேட்போம். ரொம்ப அழகா பாடினேன் அபங். தன்ய தன்ய ஹே நகர வெரி பாப்புலர் பானுதாசர் அபங். மாமா சொன்ன மாதிரி பானுதாசர், அவரோட பேரன் ஏக்நாத், இவா எல்லாருமே நிறைய கிருஷ்ணர் பேர்ல நிறைய பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ எத்தனை பாண்டுரங்கன் பேர்ல பாடினாலும் அதுல எங்கேயாவது ஒரு லைன் கிருஷ்ணர் வந்துவிடும். எவ்ரி அபங் ஆஃப் ஏக்நாத் ஆர் பானுதாஸ் ஹேஸ் one element of Krishna. அதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள். I just have a few suggestions since it's specifically an abhang round. அதனால I have a few suggestions is, first of all, when we are singing an abhang for a competition and for a concert, இது ரெண்டு வேற வேற, they are two different aspects. So when it is a competition, நீங்க வந்து you can it's good to select popular abhangs like this, but you have try to maintain the tempo of the abhang throughout. ஏன்னா இந்த அபங்குக்குன்னு ஒரு டெம்போ ஆரம்பிச்சிருக்கேன். பிகாஸ் எனிவே ஆஸ் யூ கோ டு த நாமாவளி யூ ஹேவ் டு ஸ்பீட் இன் இட், விச் யூ ஹேவ் டன். அது ரொம்ப அழகா நீங்க வந்து பாட்டுலேருந்து நாமாவளியை ஸ்பீடப் பண்ணேன். பட் அந்த அபங்கோட டெம்போவை முடிஞ்ச வரைக்கும் த்ரூ அவுட் தி அபங் அந்த டெம்போ மெயின்டைன் பண்ணுங்க. பிகாஸ் நம்ம அந்த அபங்குனாலே அது ஆஸ் வி கோ அது ஸ்பீடப் பண்றதுங்கிற ஒரு மித்து வந்து யூனோ இட் இஸ் ஒன்லி டியூரிங் லைவ் பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா ஆடியன்ஸ் ஆர் ஆல்சோ வாண்டிங் டு ஜாயின் அஸ், தே வாண்ட் டு டான்ஸ், இந்த மாதிரி பல விஷயம் இருக்கிறதுனால நீங்க பாடினது வந்து தப்புன்னு நான் சொல்ல வரல. இட் வாஸ் வெரி nice, it was very appealing, but when it's a competition you are trying to bring out your musical ability, அதெல்லாம் கொண்டு வரத அந்த டெம்போ மெயின்டைன் பண்ணி நாமாவளி மட்டும் பாடுறச்ச டக்குன்னு அந்த டெம்போ இன்க்ரீஸ் பண்ணா I think that will also be it is a suggestion which I want to share with you. next time நீங்க அதை implement பண்ண ட்ரை பண்ணுங்க. congratulations. implement பண்ணுவாங்க மேம். மிக்க நன்றி. அடுத்ததாக நம்முடைய சிறப்பு விருந்தினர் இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சிக்கு வந்திருக்கோம் வசுதா மேம். லவ்லி அபங், ரொம்ப நன்னா பாடினேன். அந்த லாஸ்ட்ல அவ when she was taking her solo, நீங்க இன்டென்ஷனலா நீங்க சாஃபன் பண்ணலான்னு தெரியல, பட் நீங்க வந்து அந்த விட்டல பாண்டுரங்க நீங்க சொல்லியிருந்த அந்த நாமாவளி நீங்க கொஞ்சம் சாஃபன் பண்ணினது நன்னா இருந்தது. பிகாஸ் we could very clearly hear her solo. அவ விட்டலான்னு எடுத்து பாடுறது வந்து நன்னா கேட்டது. அண்ட் அகெயின் பாய்ஸ் அவளும் ரொம்ப நன்னா they pitched in, பிகாஸ் என்ன இருந்தாலும் நம்ம சேர்ந்து பாடும்போது அந்த ஒரு மிக்சட் வாய்ஸ் வர்றது வந்து such an additional support. ரொம்ப நன்னா இருந்தது. கீப் அப் தி டீம் எஃபர்ட். மிக்க நன்றி மேம். அதாவது இந்த கானப்பிரியாவுக்காக இத்தனை நடுவர்கள் எல்லா விஷயமும் சொல்லிட்டாங்க. இப்ப அடுத்ததாக இருக்கும் சுஜாஸ்ருதிலயா பாடுவதற்கு முன் நம்முடைய இசைத்தொப்பு நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை.
நேர்ல இடைவெளிக்கு போறதுக்கு முன்னாடி நான் தான் மறந்துட்டேன். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? இந்த குழந்தைகளுக்கான வாக்குகளை நம்ம கேட்க வேண்டிய நேரம். அதனால நானும் மறந்துட்டேன் பாருங்க. IT ஸ்பேஸ் GANA என டைப் செய்து 9282105555 என்ற எண்ணிற்கு உங்களுடைய வாக்குகளை அளியுங்கள். மீண்டும் ஒரு தரம் சொல்கிறேன். IT ஸ்பேஸ் GANA என டைப் செய்து 9282105555 என்ற எண்ணிற்கு உங்களுடைய வாக்குகளை அளியுங்கள். இப்பொழுது நம்ம இசைத்தொப்பு நிகழ்ச்சியில ஒரு இடைவேளைக்கு சென்று வருவோம். இது நல்லிசல்ஸ் வழங்கும் இசைத்தொப்பு சீசன் 7. இது பக்தி பாடல்களின் சங்கமம். நம்முடைய நிகழ்ச்சியில இரண்டாவது சுற்றான அபங் பாடல்களுக்கான சுற்றுல இப்ப இரண்டாவது குழுவான நம்முடைய சுஜா ஸ்ருதிலயா பாட இருக்காங்க. எப்படி பாடுறாங்கன்னு கேட்போம். பாண்டுரங்க 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 சுந்தரதே தியான உபே விடேவாரி சுந்தரதே தியான உபே விடேவாரி சுந்தரதே தியான தியான உபே விடேவாரி சுந்தரதே தியான தியான உபே விடேவாரி சுந்தரதே தியான 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 உபே விடேவாரி சுந்தரதே தியான 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 உபே விடேவாரி 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 சுந்தரதே தியான 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 உபே விடேவாரி சுந்தரதே தியான 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 உபே விடேவாரி கரகಟವಾರಿ ದೇಹುನಿಯಾ ಕರಕಟವಾರಿ ದೇಹುನಿಯಾ ಕರಕಟವಾರಿ ದೇಹುನಿಯಾ ಕರಕಟವಾರಿ ದೇಹುನಿಯಾ 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 ಪಾಂಡುರಂಗ 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 ಸುಂದರತೆ ಧ್ಯಾನ 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 ಉಬೆ ವಿಜಯವಾರಿ ಸುಂದರತೆ ಧ್ಯಾನ 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 ಉಬೆ ವಿಜಯವಾರಿ ಮಕರ ಕುಂಡಲ ಮಕರ ಕುಂಡಲ ಮಕರ ಕುಂಡಲ ಮಕರ ಕುಂಡಲ ಮಕರ ಕುಂಡಲ ಮಕರ
பாண்டுரங்க 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 சுந்தரதே தியான 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 உபே விடேவாரி சுந்தரதே தியான 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 உபே விடேவாரி तू कमले माझे 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 पांडुरंग 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 सुंदर ते ध्यान 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 उभे विटेवारी सुंदर ते ध्यान 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 उभे विटेवारी पांडुरंग 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 அதாவது ஆஷாட மாதத்துல வந்து பண்டரிபுரை நோக்கி மக்கள் எல்லாம் போயிட்டு பண்டரிபுர இருக்கிற அந்த பாண்டுரங்கன் வந்து அந்த மாதம் முழுக்க எல்லாருக்கும் காட்சி தந்ததுனால ஓய்வெடுக்கிறதுக்காக பிராக்ஷாலா பூஜை அப்படின்றது ஒண்ணு ஆகஸ்ட் 2ஆம் தேதி நடந்தது. அந்த வகையில வந்து இன்றும் வந்து அந்த பாண்டுரங்கன் ஓய்வு எடுத்துட்டு இருக்கும் போது அந்த ஓய்வுக்கு ஏத்த மாதிரி இந்த குழந்தைகள் ரொம்பவே அற்புதமா ஒரு பாடலை பாடியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு பலத்த கைகரகோஷத்தை எழுப்பிட்டு நம்மளுடைய நடுவரிடம் முதலாவதாக நம்முடைய ஜானகி ராம பாகவதர் ஐயா அவர்களிடம் இவங்க எப்படி பாடியிருக்காங்கன்னு கேட்கலாம். துக்காராம் அபங்கம் பாடினா மகாராஷ்டிரா பஜனை ஆரம்பிக்கும் போதே சுந்தரத்தை தியானம் தான் பாடுவா, இல்லைன்னா ரூபப்பாகத்தான் பாடுவா. ஞானதேவரது அது ஒரு சம்பிரதாயம். அபங்கம் சொன்னாலே அது முழுக்க கூட பாடணும்னு அவசியம் இல்லை. ஒரு அடி தெரிஞ்சா கூட அந்த அடியே சொல்லிகிட்டே இருக்கலாம். அது மாதிரி இருக்கிறது தான் அபங்கம்னு பேர். மற்ற கீர்த்தனைகள்லாம் அனுபல்லவி பல்லவி சரணம் எல்லாம் சேர்ந்தாதான் ஒரு ஐடியாவே கிடைக்கும். அபங்கம் அப்படி இல்லை. 2 லைன்லாம் தெரியும்னா அதே மந்திரம் மாதிரி சொல்லிகிட்டே இருக்கலாம். ஆனால் அதில் பாதி எடுத்துன்னு விட்டாங்க. மக்கர குண்டலன்னா மக்கர குண்டலன்னு அதுக்கப்புறம் அடுத்த வரியை சொல்லலை. அது சரியாக சொல்லி கொடுக்கல, அவ்வளோதான். மக்கர குண்டல தளபதி ஸ்ரவணி, காதில் அந்த மக்கர குண்டலங்கள் ஆடுறது, அப்படி ஜெடிக்க பளபளன்னு மின்றது சொல்லிட்டு அது தளபதி. மக்கர குண்டல தளபதின்னு சொன்னால் அது வேறு நம்ம தமிழில். இது தளபதினா பிரகாசிக்கிறதுன்னு அர்த்தம். அதுபோல் மராட்டி ஒன்றும் கஷ்டம் இல்லை. ஹிந்தி தெரிஞ்சவாளுக்கு மராட்டி ஈஸி தான். அதுவும் பஜனைக்கு வந்தால் எல்லா பாஷையும் அதுக்கு ஒன்றும். நான் சொல்கிறாப்பில் இது வந்து ஒரு நேஷ்னல் இன்டகிரேஷன். இது பஜனைக்கு அது மராட்டி வச்சிருக்கேன், நீங்கள் தமிழ் வச்சிருக்கேன், சம்பிரதாய சுத்தில் தெலுங்கு பாடினா அதுபோல் எல்லா பாஷையும் தெரியணும். அதில் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம என்ன பாடுறோமோ அதை கரெக்டாக தெரிஞ்சுட்டா போகிறோம். அது மாதிரி நல்லா கத்திண்டு இந்த இதே போல் நிறைய அபங்கங்க பாடு. மிக்க நன்றி ஐயா. நம்முடைய அடுத்த நடுவர் ஸ்ரீராம் மேம் கிட்ட கேட்போம். சுஜா ஸ்ருதிலயம் good in the roundல நீங்க தாளம் incorporate பண்ணல், which is a good thing. Again மாமா சொன்ன மாதிரி diction is very essential for any kind of music. நம்ம என்ன கன்வே பண்ண போறோமோ, நம்ம பாடுறது வந்து நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாம there must be Maharashtrian audience, Hindi audience who are listening. So you know it is very important that you have the correct diction. And for example மாமா சொன்ன மாதிரி துக்காமனே மாஜே, துக்காராம் says mine, அதுக்கு அடுத்த லைன் என்னது? ஹேச்சி சர்வ சுக, இதுதான் எனக்கு ரொம்ப சுகம் அப்படின்னு துக்காராம் மகாராஜ் சொல்றார் அப்படின்னு இந்த அபங்கத்துல கொண்டு வரோம். ஸோ துக்காமனே மாஜே அப்படின்னா அதுக்கு தெர் இஸ் நோ மீனிங் அட் ஆல். ஸோ துக்காமனே மாஜே பாண்டுரங்க பாண்டுரங்க கிடையாது. துக்காமனே மாஜே ஹேச்சி சர்வ சுக பாஹின ஸ்ரீமுக ஆவடீனே
அப்படின்னு அந்த கம்ப்ளீட் லைன். ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் அ கைண்ட் ரிக்வெஸ்ட் ஃபார் ஆல் டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு அபங்கத்தை எடுத்தேன்னா அதனோட முழு வார்த்தையை படித்து அதுக்கு அர்த்தம் தெரிஞ்சு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க. பிகாஸ் இப்போ எல்லாமே தமிழில் புக்ஸ் அவைலபிளாக இருக்குது. All Tamil stores, Giri stores and everything, all stores have Abhangam books in Tamil and in Marathi and Hindi. So kindly do that and apram குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா அவளும் நீட்டா present பண்ணுவா. But overall it was a very pleasant performance. Congratulations. நன்றி சவிதா மேம். நேர்களை நீங்க பார்த்திருப்பீங்க, 2 நடுவர்களோட அந்த மதிப்புகளை வந்து நம்ம கேட்டாச்சு. இப்போ இவர்களுக்கான வாக்களிக்க வேண்டிய நேரம். நீங்கள் IT ஸ்பேஸ் SUJA என டைப் செய்து 9282105555. மீண்டும் சொல்கிறேன், IT ஸ்பேஸ் SUJA என டைப் செய்து 9282105555 என்ற எண்ணிற்கு உங்களுடைய வாக்குகளை அளியுங்கள். இப்பொழுது நம்முடைய இசைத்தொப்பு நிகழ்ச்சியில் சிறிய விளம்பர இடைவேளை. நல்லிசல்ஸ் வழங்கும் இசைத்தோப்பு சீசன் 7. இது பக்தி பாடல்களின் சங்கமம். நம்முடைய இந்த ஆன்மீக பயணத்துல 3வது சுற்றான தமிழ் பக்தி பாடல்களுக்கான சுற்றுல தங்களுடைய கான மழையை பொழியதற்காக கான பிரியா இசைப்பள்ளி மாணவர்கள் என்ன இசைக்க இருக்கிறார்கள் என்று கேட்டு வருவோம். ஆடும் பரிவேல் அணிசே வல்யன ஆடும் பரிவேல் அணிசே வல்யன பாடும் பணியே பாடும் பணியே பணியாயருள்வாய் பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமாமுகனை செருவில் தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் கனியானே சகோதரனே யானை சகோதரனே ஷண்முகனே
கதம்ப மாலையே சாத்துனாப்புல இருந்தது. அவ்வளவு அழகா இவர்கள் பாடியிருக்கிறார்கள். மீண்டும் ஒரு கணம் இவங்களுக்கு வந்து நம்ம கைத்தட்டல பலத்த கை கரகோஷத்தை எழுப்பலாம். இவங்க எப்படி பாடியிருக்காங்கன்னு நம்முடைய நடுவர்ல முதலாவதாக நம்முடைய ஜானகி ராம பாகவதர் ஐயா அவர்களிடம் கேட்போம். தமிழ் பாடல் சுற்றுல தமிழ் கடவுளே பாடிட்டா. தமிழ் கடவுள் வடமொழி கடவுள்னு கிடையாது. இருந்தாலும் பிரபலமாக நம்ம தமிழில் தான் நிறையா முருகனுடைய பாடல்கள், கோயில்கள். அதனால தமிழ் கடவுள்னு சொல்கிறோம். அபிமானமாக சொல்கிறது தான், அவ்வளோதான். போட்டிக்காக பாடும்போது தான் அருணகிரிநாதரே பாடினார், மயிலும் ஆடி நீயும் ஆடி வர வேணும்னார். அது மாதிரி நீங்கள் போட்டியில் பாடும்போது நிச்சயமாக முருகன் ஆடிண்டே வரணும். அப்படி ஒரு டெம்போ கிரியேட் பண்ணது ரொம்ப நல்லா இருந்தது. அதுவும் ஹரோஹரா சொல்லி, முருகனுடைய வழிபாடுன்னா ஹரோஹரா சத்தம் இல்லாமல் அல்லது ஆட்டம் இல்லாமல் கிடையாது. மயில் ஆட்டமோ காவடி ஆட்டமோ ஏதாவது ஒரு ஆட்டம் உண்டு. அப்படி வரும்பொழுது நம்ம அறியாமல் முருகனை சொல்லும் பொழுது நிச்சயமாக அந்த ஒரு உணர்ச்சி எல்லாம் பஜனை நிச்சயமாக பார்க்க முடியும். நம்ம அவள் ஏன் இப்படி குதிக்கிறான்னு நம்ம சொன்னால் நம்ம போய் ஆடினா தான் தெரியும். அதை பற்றி அவாவா அனுபவிச்சா தான் தெரியும். அதுபோல் நீங்கள் அனுபவித்து பாடினது தான் முக்கியம். ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி ஐயா. அடுத்ததாக நம்முடைய சவிதா ஸ்ரீராம் மேம். கானப்பிரியா ஸ்கூல் ஆஃப் மியூசிக் ரொம்ப நன்னா பாடினேன் கடைசி சுற்று. அண்ட் எவ்ரிபடி ஈக்குவலி பார்ட்டிசிபேட். தட் இஸ் அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட். எல்லா குழந்தைகளும் பிளான் பண்ணி விருத்தம் 2 பேர் பாடினா, லீட் 2 பேர் எடுத்துட்டா, நாமாவளி 2 பேர் எடுத்துட்டா, வெரி வெல் பிளான், வெல் ப்ரிப்பேர்டு டீம். ஐ ஷுட் சே கங்க்ராச்சுலேஷன்ஸ். மிக்க நன்றி மேம். அடுத்ததாக நம்முடைய நிகழ்ச்சியில வாக்குகளை கேட்க வேண்டிய நேரம். இவங்க பாடியிருக்காங்க, நம்முடைய கானப்பிரியா இசைப்பள்ளிக்கு நீங்கள் வாக்களிக்க ஐடி ஸ்பேஸ் GANA என டைப் செய்து 9282105555 என்ற எண்ணிற்கு உங்களுடைய வாக்குகளை அளியுங்கள். மீண்டும் ஒரு தரம் சொல்கிறேன், ஐடி ஸ்பேஸ் GANA என டைப் செய்து 9282105555 என்ற எண்ணிற்கு உங்களுடைய வாக்குகளை அளியுங்கள். நம்முடைய நிகழ்ச்சியில இப்பொழுது அடுத்த ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. சென்று வாங்க. இது இசை தொகுப்பு சீசன் 7. இது பக்தி பாடல்களின் சங்கமம். நேர்களே, இப்போ நம்மளுடைய 3வது சுற்றான தமிழ் பக்தி பாடல்களுக்கான சுற்றுல 2வது குழுவான இந்த சுஜா ஸ்ருதிலயம் என்ன பாட இருக்கிறார்கள், எந்த தமிழ் பக்தி பாடலை பாட இருக்கிறார்கள் என்று பார்ப்போம். கராரவிந்தேன பதாரவிந்தம் உகாரவிந்தேன விநிவேஷயந்தம் படஸ்ய மத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி மனசா ஸ்மராமி மனசா ஸ்மராமி. தேவகி வசுதேவன் பெற்ற செல்வமே கோபாலா, யசோதே நந்தபாலா, உன்னை அவரோடு காண வந்தேன். அருள் புரிவாயே, கொஞ்சம் தயை புரிவாயே. தேவகி வசுதேவன் பெற்ற செல்வமே கோபாலா, யசோதை நந்தபாலா, உன்னை அவரோடு காண வந்தேன். அருள் புரிவாயே, கொஞ்சம் தயை புரிவாயே. காவிகம்
கோபாலா உன்னை ஆவலோடு காண வந்தேன் அருள் புரிவாயே கொஞ்சம் தயை புரிவாயே அருள் புரிவாயே கொஞ்சம் தயை புரிவாயே அருள் புரிவாயே கொஞ்சம் தயை புரிவாயே. மிகவும் அற்புதமாக இவர்களும் பாடியிருக்கிறார்கள். இவர்கள் எப்படி பாடியிருக்கிறார்கள் என்று நம்மளுடைய முதல் நடுவராக ஜானகிராம பாகவதர் ஐயா அவர்களிடம் கேட்போம். தமிழ் பாடல்ல பாலசுப்ரமணியனுக்கு அப்புறம் பாலகிருஷ்ணனை பாடிட்டார். 2 தெய்வங்கள் தான் அவன் பாலனா நம்ம உபாசிக்கிறோம். ஒன்று கிருஷ்ணன், ஒன்று முருகன். அதுபோல் ரொம்ப அழகாக அதுவும் அது குழந்தைகள் பாடும்போது மழையிலே கேட்குறாப்புல இருந்தது. அவர் சொன்னாப்புல எதிராக ரொம்ப காதுக்கு இனிமைன்னா மழலை தான் இனிதுங்கிறார். வீணாநாதம் கூட அதுக்கப்புறம் தான். வீணையை விட அது அழகாக இருக்கும் அப்படிம்பா. அது மாதிரி குழந்தைகள் பாடும்போது அந்த பாடும் அதே மாதிரியே அந்த பாவத்தை தகுந்தாப்புல அந்த பாட்டு அமைஞ்சிருக்கு. அந்த குழந்தைகள் பாடி ரொம்ப நல்லா இருந்தது. மிக்க நன்றி ஐயா. நம்முடைய அடுத்த நடுவர் நம்முடைய சவிதா மேம். மாமா சொன்ன மாதிரி அந்த 2 சின்ன குழந்தைகள் பாடுறது கேட்கவே ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் த ஓவரால் சாங் வாஸ் ஆல்சோ வெரி வெல் ப்ரெசென்டட். நீட்டாக பாடி குவிக்காக ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக வச்சுட்டு ரொம்ப நல்லா ப்ரெசென்ட் பண்ணேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். மிக்க நன்றி மேம். நம்முடைய சிறப்பு விருந்தினர் யாரு? நம்முடைய வசுதா மேம் கிட்ட இன்னைக்கு இவங்க எப்படி பாடியிருக்காங்கன்னு கேட்கலாம். ரொம்ப நல்லா இருந்தது. ப்ரிஃபரபிளி அந்த கிருஷ்ணர் மேலே நம்ம தமிழ் ரவுண்ட்னால அந்த விருத்தம் வந்து நீங்கள் தமிழில் இருந்ததுன்னா இன்னும் அப்ராப்ரியேட்டாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது தான். பட் மற்றபடிக்கு அந்த ஈவன் ப்ரீவியஸ் ரவுண்ட்ஸ்லலாம் அவங்க பாடின மாதிரி அந்த ரொம்ப சாஸ்திரியமான அந்த ராகங்கள் கேட்கறதுக்கே ரொம்ப அழகாக இருந்தது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். மிக்க நன்றி மேம். என்ன நேயர்களே, இன்று நம்முடைய இசைத்தோப்புல எல்லா சுற்றுலையுமே இந்த 2 பள்ளி மாணவர்களுமே ரொம்ப அழகா பாடியிருக்காங்க. இவங்களுக்கு ரொம்பவே பக்கபலமா இன்னொரு முக்கியமான நபர்களும் இருக்காங்க. ஒரு நபர் இல்ல, 2 நபர் இருக்காங்க. அதாவது நம்முடைய கூடவே இருக்கிற நம்மளுடைய 2 அக்கம்பனிஸ்ட் தான் அவங்க. முதலாவதாக தபலாவை வாசித்துக் கொண்டிருக்கும் நம்முடைய பார்த்தசாரதி ஐயா அவர்களுக்கு இசைத்தோப்பின் சார்பாக எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக என்றும் போல இன்றும் நம்முடைய கீபோர்ட் வித்வான் நம்முடைய விக்னேஷ் அவர்களுக்கும் இசைத்தோப்பின் சார்பாக நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். நேர்களே, நம்முடைய நிகழ்ச்சிக்கு இன்று சிறப்பு விருந்தினராக இருந்திருக்கும் வசுதா மேம் இருக்காங்க. அவங்கள அப்படியே சும்மா விட்டுறலாமா என்ன? அவங்கள கண்டிப்பா நம்ம பாட வைக்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் இப்ப வந்து ஓட்டிங் கேட்க போறேன். இந்த பிள்ளைகள் இன்னைக்கு பாடியிருக்காங்க. இந்த சுஜா ஸ்ருதிலயாக்கு வாக்கு அளிக்க நீங்கள் IT ஸ்பேஸ் SUJA என டைப் செய்து 9282105555. மீண்டும் சொல்கிறேன், IT ஸ்பேஸ் SUJA என டைப் செய்து 9282105555 என்ற எண்ணிற்கு உங்களுடைய வாக்குகளை அளியுங்கள். நம்முடைய வசுதா மேம் பாட ஆவலா இருக்காங்க. நம்மளும் கேட்க ஆர்வமா இருக்கோம். ஆனா ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. நோய்வினை தீரும் வீண் சஞ்சலம் அகன்றிடும் ராமனை பஜித்தால் நோய்வினை தீரும் வீண் சஞ்சலம் அகன்றிடுமே. சீதா ராமனை கண்டார் காண்போம் இன்றே பிறந்த பயன் நடைவோம். துன்பமோடின்பம் கலந்தது பிரபஞ்சம். துன்பமோடின்பம் கலந்தது பிரபஞ்சம். துன்பமோடின்பம் கலந்தது பிரபஞ்சம். வெயிலிலேயே நிழலில் இன்பமும் உண்டோ. வெயிலிலேயே நிழலில் இன்பமும் உண்டோ. துயரில்லையே ஐயனை நினைப்பாருண்டோ. துயரில்லையே ஐயனை நினைப்பாருண்டோ. சோதனை தீயில் புடமிடுவார் எம்மை. சோதனை தீயில் புடமிடுவார் இறங்கி தூக்கி எடுத்தானந்தம் அளித்திடுவான். அவன் நாமாமிருதம் பிணிக்கு திவ்யோஷதம். ராமநாமாமிருதம் பிணிக்கு திவ்யோஷதம். ஹரே ராம் 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 சீதா ராம் ராம் ராம். ஹரே ராம் ராம்
सीताराम राम राम हरे राम 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 सीताराम राम राम जय राम 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 सीताराम राम 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 என்று ராமனை பஜித்தால் நோய்வினை தீரும் வீண் சஞ்சலம் அகன்றிடுமே சீதாராமனை கண்டால் காண்போம் இன்றே பிறந்த பயன் அடைவோம் பிறந்த பயன் அடைவோம். தேனில் தோய்த்த இனிமையான குரலுக்கு சொந்தக்காரரான நம்முடைய வசுதா மேம்க்கு நம்முடைய நிகழ்ச்சியில பாடியமைக்கு மிக்க நன்றிகளை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். ரொம்பவே அற்புதமா பாடினீங்க. கேட்க அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ரொம்பவே எல்லாம் நம்ம ஆடியன்ஸ் எல்லாமே அவ்வளவு என்ஜாய் பண்ணாங்க. நிகழ்ச்சியில எனக்கு வந்தது உங்களுக்கு அனுபவம் எப்படி இருந்தது? அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எனக்கு ஸ்கூல் டேஸ்க்கு போன மாதிரி இருந்தது. வெரி வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் இசைத்தோப்பு. அண்ட் இந்த மாதிரி எல்லா குட்டீஸும் ரொம்ப அழகாக பாடினா. அண்ட் இந்த பஜன்ஸு நாம சங்கீர்த்தனம் நம்மளோட ட்ரெடிஷ்னல் கீர்த்தனைகள்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தேங்க்யூ பொதிகை ஃபார் இன்வைட்டிங் மீ. ஆஹா, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் மேம். நீங்க இருந்து உங்களுடைய பாடல்களை பாடி கேட்கறதுக்கு, அதாவது எப்பவுமே ஒரு கச்சேரிக்கு போகணும்னா கூட இறுதியில அந்த பாடுற அந்த மங்களம் எல்லா விஷயமும் கேட்ட அதாவது பூர்த்தி அடையும்னு சொல்லுவாங்க. அந்த வகையில நம்மளுடைய நிகழ்ச்சியில இந்த மாணவர்கள் எல்லாரும் பாடினதுக்கு அப்புறமா நீங்க பாடி அந்த கேட்கும் போது எவ்வளவு ஒரு சந்தோஷம் இருந்தது. மிக்க நன்றி. மீண்டும் ஒரு கணம். நடுவர்களே, எப்படி இருந்தது நம்முடைய நிகழ்ச்சி? இன்று எப்படி பாடினாங்க இவங்க எல்லாமே? இன்னைக்கு எல்லாமே ரொம்பவே நல்லா அமைஞ்சுது. ஐ ஆல்சோ லைக் தி ஸ்ட்ரக்சர் ஆஃப் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக். அதனால நமக்கு நிறைய ஒரு நாள்லயே நிறைய வெரைட்டி கேட்க கிடைக்கிறது. ஸோ வி ஆர் ஆல்சோ வெரி தேங்க்ஃபுல் டு ஆல் தி சில்ட்ரன் அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு ஆல் தி சில்ட்ரன். கீப் இட் அப். இன்னும் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி நிறைய கத்துண்டு வாங்கும். மிக்க நன்றி மேம். நேர்களே, பார்த்திருப்பீங்க இன்றைய நிகழ்ச்சி எவ்வளவு அற்புதமா நம்ம ஆரம்பிச்சோமோ அதே மாதிரி எந்த அளவும் எந்த ஒரு விதத்திலையும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் குறையாம அவ்வளவு அருமையா இந்த பிள்ளைகள் பாடியிருக்கிறார்கள். அவர்களை ஊக்குவிச்ச ஆசிரியர்களுக்கு நாம் கைத்தட்டி பலத்த கைகொரு கோஷத்தை எழுப்பணும். ஏன்னா அவங்க இல்லைன்னா இந்த மேடையில இந்த மாணவர்கள் இவ்வளவு அழகா வந்து பாடியிருக்க முடியாது. அந்த குருவுக்கு கண்டிப்பாக அந்த வந்தனம் இருக்கணும். அடுத்ததாக அவர்களுடைய பெற்றோர்கள், அந்த பெற்றோர்களோட சப்போர்ட்னால இந்த குழந்தைகள் இவ்வளவு அழகா இந்த மேடை ஏறி பாடியிருக்கிறார்கள். அதனால 2 குழுக்களுக்குமே நம்மளுடைய பலத்த கைகர கோஷத்தை எழுப்பணும். 2 குழுவினருக்கும் அந்த பெற்றோர்களுக்கும் நம்ம பலத்த கைகர கோஷத்தை எழுப்பணும் இந்த வேளையில கேட்டுட்டு, அடுத்த வாரம் இன்னும் 2 குழுக்களோட இன்னும் அற்புதமான சுற்றுகளோட பாடல்களோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபிராமி மற்றும் நம்முடைய இசைத்தோப்பு குழு. இது நல்லிசல்ஸ் வழங்கும் இசைத்தோப்பு சீசன் 7. இது பக்தி பாடல்களின் சங்கமம்.